உசேன் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறதுன்னா சூசைட் பண்ணிக்கிறோம்னு ஜெயிலில் ஆக்ஷன் போடுறது. திருச்சி மத்திய டவரில் ஏறிட்டு நான் செத்துக்க போகிறேன் அப்படின்னு மெதுவாக பேசி ஈஸியாக இறக்கி அப்புறம் சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பி விட்றாங்க. கமாண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சரியாக 10:15 மணிக்கு ஒரு பெண் பைக்கில் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த திட்டம் என்பது அன்று போட்டது அல்ல, இது முன்கூட்டியே போடப்பட்ட திட்டம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து ஆயுள் சிறைவாசி ஜன்னல் வழியாக உடச்சிட்டு வெளியே போயிட்டார். ரொம்ப நாளைக்கு பிறகு நடந்திருக்கு ஜெயில் எஸ்கேபிசம். ஆட்டோ சங்கர் அங்கே தான் சேலத்தில் தான் ஜெயில் எஸ்கேப் பண்ணார். சேம் அங்கே தான் தூக்குலையும் போட்டாங்க அவரை. ஆமாம், லாஸ்ட்டு தூக்கு தண்ணா ஆட்டோ சங்கர் தான் தமிழ்நாட்டு வரலாறுல. அவரும் ஜெயில் எஸ்கேப் தான். ஜெயில் எஸ்கேப் அவ்வளோ ரொம்ப பெரிய சென்சிட்டிவாக பார்க்கப்படுற விஷயம். கிட்டத்தட்ட மருத்துவமனையிலேருந்து எஸ்கேப், கிட்டத்தட்ட இதுவும் ஜெயில் எஸ்கேப் தான். எஸ்கார்ட்லேருந்து எஸ்கேப் பண்ணது தான். அக்யூஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை எடுத்து அதிராம்பட்டத்தி மேலத்தெருவை சேர்ந்த முகமது உசேன் 36. இவர் மீது பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை ஈடுபட்டது ஆயுள் தண்டனை பெற்றிருக்காரு. மொத்தம் வீடு புகுந்துட்டு 15 வழக்குக்கு மேலே இருக்குது. உசேன் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறதுன்னா சூசைட் பண்ணிக்கிறோம்னு ஜெயிலில் ஆக்ஷன் போடுறது. ஆமாம், உள்ள இருக்கும் போது. ஆமாம், திருச்சி மத்திய சிறையில் தான் அவர் வச்சுருந்துருக்காங்க. திருச்சி மத்திய சிறை டவரில் ஏறிட்டு நான் செத்துக்க போகிறேன் அப்படின்னு மெதுவாக பேசி ஈஸியாக இறக்கி அப்புறம் சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பி விட்றாங்க. கமாண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஜெயில் இன்னொரு ஜெயிலுக்கு மாற்றுறது. நேரடியாக சேலம் மத்திய சிறைக்கான சேலம் ஜெயில் வந்து ரொம்ப ஆன்ஷியன்டான ஜெயிலு. சேலம் அஸ்ஸம்பட்டிலேருந்து ஏற்காடு ரோட்டில் இருக்குது. கோர்ட்டு இங்கே இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் ஜெயிலு. ஓகே, ரொம்ப வரலாற்று புகழ் இருந்தாது. ஆட்டோ சங்கர் தூக்கில் போட்ட ஜெயிலு. அங்கே அவர் என்ன செஞ்சிடறாரு, எனக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் வேணும்னு கேட்குறாரு. அப்புறம் சிறை மருத்துவர்கள் அவரை சோதிக்கிறாங்க. சோதிச்சுட்டு ஆமாம் இவருக்கு பைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரடியாக மோகன் குமாரமங்கலம் அரசு பொது மருத்துவமனைக்கு இவர் அனுப்புகிறாங்க. யார உசேனை 3 போலீஸு எஸ்கார்ட்டோட வார்டன் உட்பட 3 போலீஸு எஸ்கார்ட் இருந்திருக்காங்க. ஒரு சம்பவத்தை அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, வயிற்று வலிக்குது லெட்டின் போகணும் அப்படின்னு சொல்லி 9 மணி, நான் சரியாக இரவு 9 மணிக்கு கேட்குறாரு. சரின்னு டாய்லெட்டில் கொண்டு விட்டுட்டு வெளியில் ஒரு போலீஸ் எஸ்கார்ட் நின்றுருக்காங்க. இவர் தண்ணியை திறந்து விட்டுருக்காரு. தண்ணியை திறந்து சவுண்டு கேட்கணும், தண்ணி டாய்லெட்டு போயிட்டுருக்காரு. பைல்ஸ் உள்ள கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படியே பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்த்தா இவரும் மறந்துட்டார் உள்ள ஆள் போனதை. செல்ல நோண்டிருப்பாங்க, மறந்துட வேண்டிய நமக்கு தான் மறந்துடுது. ஆளை மறந்துடுறாங்க. வெளில இருந்து 2 போலீஸ் போகிறாங்க. 10:15 செவிலியர் ஊசி போட வர்றாங்க உசேனுக்கு. எங்கே உசேன்? ஆமாம் இல்லை உசேன் எங்கடா உசேன் புறா பாடுறா போய் பாடுறான்னு டாய்லெட்டை கதை உடச்சி உள்ளே போனால் தண்ணி ஓடிட்டு எனக்கு திறந்து ஆள் பார்த்தா விண்டோ வழியாக எஸ்கேப். எட்டி பார்த்தா விண்டோ பைப் லைன் இருக்குது, ட்ரைனேஜ் பைப் லைன். ஏன்னா ஏற்கனவே வீடு போடுறவர் தானே, ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணுறவர் தானே. யாராவது இறங்கி போயிட்டார், இறங்கி போயாச்சு. அப்புறம் உடனடியாக நைட்டு தேடுறாங்க முகமது உசேனை, எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. சிறை கண்காணிப்பாளர் வினோத்திற்கும் டவுன் போலீஸ் உதவி கமிஷனர் சரவணன் 2 பேர் தலைமையிலான தனிப்படை வர்றாங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இதுலேருந்து தப்பிச்சிருக்காங்க. எஸ்கார்ட் போலீஸ் ஒரு பக்கம்னாலும் வெளியில் வந்து ஜெயில் அவுட் ஆகிடக்குள்ள போலீஸ் அவங்கள வந்துடுறாங்க. வந்துட்டு பூரா ஃபுட்டேஜும் பார்க்குறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம். ஜெயிலு ஃபுல்லாக பார்த்தாக்க, இது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பார்த்தாக்க ஒரு சரியாக 10:15 மணிக்கு ஒரு பெண் பைக்கில் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. லேடி உசேனுக்காண்டி அதில் ஏறி போகிறது வீடியோவில் இருக்குது. அப்போ இந்த திட்டம் என்பது அன்று போட்டது அல்ல, இது முன்கூட்டியே போடப்பட்ட திட்டம். அவர் திருச்சி ஜெயிலேருந்து சேலம் வந்தது அப்போ கூட போட்டிருந்துருக்கலாம், இல்லை சேலம் வந்த பிறகு தான் அசம்பிள் பண்ணிருக்கு. இது வந்து என்எம்எஸ் வார்டில் இருக்கிறார் ஒரு முதல் மாடியில். அப்போ ஏற்கனவே அந்த லேடி மூலியமாக அந்த என்எம்எஸ் வார்டை பார்த்துருக்கணும். ஜன்னலை உடைக்க முடியுமா இல்லைன்னு பார்த்துருக்கணும்ல, வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் பார்த்து செட்டிங் பண்ண பிறகு தான் இவர் கமெண்ட் அடித்த பிறகு தான் அந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திருச்சியிலேருந்து பிளான் பண்ணால் கடலூருக்கு போட்டுறதா எப்படி பண்ணியிருப்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக. சேலம் மாற்றின பிறகு இவரை யாரெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தம்பி. யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, இவருக்கு பார்த்தாங்கல்ல, அவங்களெல்லாம் இப்போ லிஸ்ட் எடுத்தால் போதும். அவங்க ஆதார் கார்டு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு போய் நில்லுங்க, மால் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் ஐடியா எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அந்த முதல் வார்டில் விண்டோ உடைக்கலாம், சிறைவாசி போடுற வார்டு தானே அது, அதில் விண்டோ உடைக்கலாம் ஈஸி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜெயில் கட்டினது, இந்த ஆஸ்பத்திரி கட்டினதெல்லாம் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் தானே தம்பி. எங்கே விண்டோ வச்சாங்க, ஒரு ஆளே உள்ள போகிற அளவுக்கு கேப் இருக்கு. கம்பியை போட்டு அது 2வது 3வது மாடியில் கம்பியே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை பார்த்துட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ மருத்துவமனைக்கு வந்த பிறகு யாரெல்லாம் வந்து பார்த்தான்னு பார்க்கணும். 2வது இந்த எஸ்கார்டு இருக்கவங்க சும்மா இருக்குல்ல தம்பி, ஃபோனு கொடுத்துட்றாங்க, நோன்றாங்களே சார் ஃபோன் கொடுங்க ஃபோன் கொடுங்கன்னா
இறக்கப்பட்டு போனை கொடுத்துட்றாங்க. இல்லை அவங்கள்ட்ட நல்லா பேசி மண்டே கழுவிடுறது, மண்டே கழுவி போனை வாங்கிடுறது, போனை வாங்கி அடிச்சிடுறது, எங்கெங்கே பேசணுமோ அடிச்சு டெலிட் பண்ணி வச்சிட வேண்டியதானே. அப்படி இல்லை ஒரு ரூட் எடுத்து தான் வெளியே போயிருக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு கஸ்டடி எஸ்கேப் நான் பேசி. கடைசியா ஆட்டோ சங்கர் தான் ஜெயில் எஸ்கேப். அதுக்கு பிறகு ஜெயில் எஸ்கேப்புங்கிறது ரொம்ப ரேர். அது இல்லை, அது இருந்த தண்டனை ஆகிடும், வெளியே வர முடியாது. ஆட்டோ சங்கரமே முட்டாள்தனமான முடிவுகள் தான் எடுத்தாப்புல. வெளியே வந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சார் அவருக்கு. தூக்கில் போட்டாங்க. கடைசா யாரும் அரசியல்வாதிகள்லாம் ஹெல்ப் பண்ணல அவருக்கு. தொடர்ந்து தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க இவரை, முகமது ஹுசேனை. அதாவது எல்லா திட்டமும் முன்கூட்டியே நிறைவேற்றி வச்சுட்டு தான் இவர் கடைசா டாய்லெட் போகிறது. எவ்வளோ பிளான். இப்போ ஒரு மாட்டிடுவாரா இல்லை எப்படி சார்? பிடிச்சிருவாங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க. அது மாதிரி பரவல் உரல் எதுவுமே கரணை எல்லாம் காட்ட மாட்டாங்க. தண்டனை தான் டேரக்டாக லைஃப் இருக்குல்ல. இவர் இப்போ தப்பிச்சு போகிறது இங்கே ஒருத்தர் எஸ்ஐஆர் மூலியமாக பிடிச்சாங்க பாருங்க. இங்கே எண்ணூரில் கொலை பண்ணிட்டு 20 வருஷம் சாம்பிராணி பாயாக சுற்றிருக்காரு. ஆமாம், சாம்பிராணி போட்டுக்கிட்டே சுற்றுறது, பஸ் ஸ்டாண்டு தூங்குறது. எப்படி பிடிக்க முடியும் உங்களை? எஸ்ஐஆர் ஃபார்மில் மாட்டிக்கிறார். ஒரிஜினல் பேரை சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லி அப்புறம் வச்சு தூக்குனாங்கன்னு வச்சு போலீஸு. இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 மணி நேரத்தை தூக்கிடுவாங்க. எங்கே போக முடியும் இந்த ஊரில்? நீங்கள் எஸ்கேப் ஆன நீங்கள் அப்படியே சிசிடிவியை பார்த்துட்டே போவாங்க. போகிற இடம்லாம் கேமரா, எங்கே போனாலும் கேமரா இருக்குல்ல. இப்போ நார்த் இடத்துக்கு நீங்கள் போய் எங்கேயாவது ஒரு காடுகரையில் ஒளிஞ்சி இருந்தாலும் எவ்வளோ நாள் இருக்கிறது? போகிற வழியெல்லாம் கேமரா இருக்கு, எல்லா இடமும் கேமரா இருக்கு, எங்கேயும் போக முடியாது. ஆக்சஸ் ஈஸி ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு பைக்கில் அடிச்சு போணுச்சு இல்லை, நம்பர் பார்த்துருப்பாங்க, 10 சிக்னலில் நம்பர் பார்த்துருவாங்க. ஆமாம், இந்நேரம் நெருங்கியே இருப்பாங்க, அக்யூஸ்ட் நெருங்கியே இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் முன்னொரு காலம், இதெல்லாம் ஈஸி இல்லாமல். இப்போ பெரிய காட்டில் போய் நீங்கள் ஒளிஞ்சிங்க, 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ட்ரோன் விட்டு தூக்குறாங்களேன்னு பார்ப்போம். ஆமாம் சார், நம்ம இங்கே இருக்கிற மேலே மண்டைக்கு மேலே ட்ரோன் வரும். அங்கே மானிட்டரில் பார்ப்பாங்க, மைக்கில் சொல்லுவாங்க, தம்பி ஓடாத ஒளியாத தொலைச்சி கட்டுருவேன். இப்போ ட்ரோன்லேயே கண்ணோடலாம், ட்ரோன் கண்ணு இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க, ட்ரோன் கண்ணு இருக்கு. அதனால தப்பிக்கலாம் முடியாது, ஓடவும் முடியாது, பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது ஏதோ ஒரு மன ஆறுதலில் தப்பிச்சு ஏதாவது நார்த் இடத்துல போய் வாழ்ந்துடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் வாழ முடியாது, தவறான முடிவு. இது முறைப்படி நீ கேஸ் நடத்தி விடுதலை ஆகிறது தான் நல்ல முடிவு. இது விடுதலையும் பாதிக்கும். இப்போ ஆயிலில் இருக்கார்ல, அப்பீல் விடுதலையும் பாதிக்கும். ஜெயில் எஸ்கேப் மென்டாலிட்டி மட்டும் யாரும் வச்சுக்காதீங்க. கஸ்டோடியல் எஸ்கேப் ரொம்ப தப்பு. கஸ்டடி அடிச்சுட்டு போகிறாங்கல்ல ஜெயிலுக்கு, அப்புறம் வீசியில் போட்டுருவாங்க. நீங்கள் என்ன கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டு போட்டு விட்டுருவாங்க. தொடர்ந்து இன்னொரு குற்ற சம்பவத்தோடு பேசுவோம். நன்றி. உசேன் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறதுன்னா, சூசைட் பண்ணிக்கிறோம்னு ஜெயிலில் ஆக்ஷன் போடுறது. திருச்சி மத்திய டவரில் ஏறிட்டு நான் செத்துக்க போகிறேன் அப்படின்னு மெதுவாக பேசி ஈஸியாக இறக்கி அப்புறம் சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அனுப்பி விட்றாங்க. கமாண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சரியாக 10:15 மணிக்கு ஒரு பெண் பைக்கில் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த திட்டம் என்பது அன்று போட்டது அல்ல, இது முன்கூட்டியே போடப்பட்ட திட்டம்.